நம்ம ஒன்றா இருக்க கற்றுக்கணுன்ற நாடகத்தில் ஒரு சின்ன சீன் பார்ப்போமா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் இருக்கார்ல, அவர் வந்து தனியாக ஒரு கேட்ரிங் ஆர்டர் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பண்ணிக்கிட்டும் இருக்காரு. அப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே உரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே எல்லாருமே வந்து முருகனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் வேலையை அவனுக்கு பார்த்துக்க தெரியாதா? இங்கே எல்லாரும் போங்க அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. கத்தவிட்டே அவருக்கு பயந்துக்கிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் எப்படா தூங்குவார் அப்படின்னு பார்த்து எல்லாருமே வீட்டோட கதவை பூட்டிட்டு, அவர் படுத்திருக்க ரூமோட கதவை பூட்டிட்டு வந்து திரும்ப ஒவ்வொருத்தராக அவங்க அண்ணனாகட்டும், அன்னை பொண்டாட்டி ஆகட்டும், அவங்க பிள்ளைய குட்டி குட்டி பொண்ணு இருக்குங்க பாருங்கள், அவங்களாகட்டும், அவங்க அம்மா ஆகட்டும், அவங்க தம்பி ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து முருகனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி முருகனும் அந்த ஆர்டரை போய் கரெக்டான இடத்துல சப்மிட் பண்ணுறாரு. சப்மிட் பண்ணும்போது சப்ளைக்கு ஆள் இல்லாமல் போகுது. ஆள் இல்லாமல் போகல, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தார்ல அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய ஆர்டருக்கு ஒருத்தர் சப்ளை பண்ண வர பயலுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பார்த்திங்கன்னா, நம்ம முருகனுக்கு ஜோடியாக வர பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சப்ளைக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட என்னென்னமோ சொல்லி அளந்துருப்பாங்க. இப்போ சப்ளைக்கு இவங்க வரதை பார்த்தோன்னே முருகன் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. அவ்வளோதான், நாடகம் முடிஞ்சுச்சு.